الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى: ولا تكونوا كالتي نقضت غزلها. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. கணியத்துக்கும் பெருமதிக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை வல்லமையின் வெளிப்பாடு தொடர்ந்து நல்ல நற்காரியங்களை செய்யக்கூடிய நசீபுகளை கொடுத்திருக்கிறான். அது வகையில் நாமெல்லாம் பாக்கியமானவர்கள். இந்த வாக்கியங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிருள்ள வரையிலும் நமக்குடைய சந்ததிகளுக்கும் ஈடெடுத்து பெற்றோர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக. இன்றைக்கும் இல்லாத கூட்டம் இந்த பள்ளி கட்டியதற்கான முழு பயனையும் அடைந்துவிடும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இது போன்ற கூட்டங்களை தொழுகைக்காக ஏற்படுத்தக்கூடிய நல்ல நசீவுகளை எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களையும் கொடுத்தல் புரிவானாக. இந்த சிறப்பான இந்த மஜ்லிஸில் கூட்டமாக வந்திருக்கும் நமக்கான சில அடிப்படையான தொழுகை சார்ந்த விஷயங்களை சொல்வதோடு, இந்த நாட்களில் நாம் ரமதானுடைய காலங்களில் எப்படி வாழ்ந்தோம், அது தொடர்ந்து நமக்கு மெய்ப்பட வேண்டும் என்ற விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் நம்மோடு பகிர்ந்து கொள்வோம். முதலாவதாக நாம் இந்த சஃப்புகளில் அமரக்கூடிய சமயத்தில், நின்று தொடரக்கூடிய சமயத்தில் தயவு செய்து ஒவ்வொரு தொழுகையிலும் இமாம் அவர்கள் சஃப்பு சுஃபூஃபக்கும் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தயவு செய்து நான் கரெக்டாக நிற்கிறேன்னா ஒரு பாருங்க. ஏன்னா நமக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நான் இவரோட பேச மாட்டேன், அவரோட பேச மாட்டேன், இவரோட பேச மாட்டேன், எங்களுக்குள்ள சண்டை, நாங்கள் ஒரு பிரிவாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறோம், நாங்கள் அப்படி ஒன்றா இருக்கிறோம், இப்படி ஒன்றா இருக்குன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது நமக்குள்ளேயே நாம் ஏற்படுத்தி கொள்வது. அது ஈகோவாக இருக்கலாம், அது தவறுகளாக இருக்கலாம், அது தவறை புரிந்துணர்வுல குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம், அது தவறை சொன்ன விதத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம், அதை கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கலாம். இதனால் எங்களுக்குள் பிரிவினைகள் ஏற்படுவது என்பது எங்கள் புறத்திலிருந்தே உண்டானது. ஆனால் இந்த சஃப்புடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதஸவுன்ன சுஃபூஃபக்கும் அவ் யுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும். நீங்கள் உங்கள் சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிரிவினை போடுவான். எப்படி பார்த்தீங்களா? பிரிவினை எங்கிருந்து வரும்போது அல்லாஹ் சொல்றான், ஹதீஸில் நபி சொல்றாங்க, நீங்கள் சஃப்பை சரி செய்யவில்லை என்றால் நாம் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை உங்கள் மத்தியிலே போடுவோம், உங்களுக்கு மனங்களில் நாங்கள் பிரிவினையை போடுவோம் சொல்றாங்க. அதனால முதல் விஷயமாக இவ்வளவு பெருந்திரள் மக்கள் வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களிடம் எல்லோருடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், நான் சஃப்பில் சரியாக இருக்கிறேனா, என்னுடைய சஃப்பு சரியாக இருக்கிறதா என்பதை தயவு செய்து பார்த்துவிட்டு தக்பீர் கட்டுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த பள்ளியுடைய பணியாளர்களிடம் கேட்டுக்கொள்வது என்றால், இந்த சஃப்பு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்க்கணும் தொழுகைக்கு முன்னால். ஏன்னா நமக்கு போடக்கூடிய இந்த மேட் என்ன செய்யும், இப்போ கூட பாருங்கள் விளையுது இல்லையா, இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நிறைய இருக்குது, அங்கே கொஞ்சம் சேர்ந்து இருக்குது, அப்படி வச்சது என்ன செய்யும், தொழுகையில் அதுவும் என்ன செய்யும், சஃப்பில் மாற்றம் தரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் அதை தர்த்தீப் பண்ணிக்க. முதல் விஷயம் சஃப்பை சரி செய்யக்கூடிய விஷயம். ரெண்டாவது, பள்ளியில் தேவையில்லாமல் பேசுறது. தேவையில்லாமல் பேசுறது என்னுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் என்னுடைய எதுக்குமே தேவையில்லாது. தயவு செய்து அந்த விஷயங்களை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தொழுகையில் தேவையில்லாமல் பேசுவது நம்முடைய அமல்களை எல்லாம் அழிச்சிடும். குறிப்பாக சில நாட்கள் அல்லது ஆரம்ப நாட்களில் நாம் ஞாபகப்படுத்திக்கிறோம். இந்த அதாவது யாரையும் குறை சொல்லும் என்ற நோக்கம் கிடையாது, தயவுசெய்து அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த கரண்டு போச்சு, ஏசி அடி வாங்குச்சு,
அந்த நேரங்களில் நமக்குள்ள சலசலப்புகள் ஏற்படுச்சு. அதை துறங்க, இதெல்லாம் துறங்க, வெக்கையாது, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி அதை செய்யுங்க, அந்த இதை மேலே ஏற்றி விடுங்க, இதை கீழே இறக்குங்க. கண்ணியமானவர்களே, அதுக்கென்று நான் அந்த நேரங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். தயவு செய்து அதற்கென்று பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய பணிகளை செய்வாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறேன். அதனால் இரண்டாவது விஷயமாக, தயவு செய்து பள்ளிக்குள்ளே வந்தால் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் ஓதுறது, இல்லை தக்பீர் கட்டி தொழுகிறது, இது அல்லாத இன்னொரு விஷயங்களை தயவு செய்து நாம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் வாழ்கின்ற காலங்கள் குறைவு, செய்கின்ற அமல்கள் குறைவு, அதிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று சந்தேகமான அமல்கள் நிறைய. எனக்கு என்னுடைய அமல் எத்தனை அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியல. ஆனால் நம்முடைய பேச்சு, வீணான பேச்சுகளின் மூலமாக நம்முடைய அமல்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மூன்றாவதாக, தொழுகை நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, தனியாக தொழக்கூடிய பரது தொழுகைகளாக இருந்தாலும் சரி, தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, எல்லா தொழுகைகளிலும் இமாமை பின்பற்றாத தனியாக தொழக்கூடிய எல்லா தொழுகைகளையும் நாம் சில நேரங்களில் பார்க்குறோம். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி வாய் மூடி அப்படியே நின்று ருக்கு செஞ்சு சஜ்தா செஞ்சு போகக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கிறேன். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தக்பீர் கட்டினா என்ன செய்யணும்? வாய் அசையணும், இப்படி வாய் அசையணும். கிதாபுகள் எழுதுறாங்க, குறைந்தபட்சம் நீங்கள் ஓதுவது உங்களுக்காவது கேட்க வேண்டும் எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனா, அப்படி தொழுதுட்டா அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டும் என்றும் எழுதுகிறார்கள். அதனால இந்த 3 விஷயங்களை தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் இன்னொரு விஷயம், 4வதாக, சேர்ந்து தொழக்கூடிய தொழுகைகளில், அதாவது இமாமை பின்பற்றி தொழக்கூடிய தொழுகைகளில், இமாம் ருக்கூவிலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால் நீங்கள் எழுந்து விடக்கூடாது. எழுந்து விட்டால் உங்களுடைய தொழுகைகள் பாத்திலாகிவிடும். முதல் நாளிலிருந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இமாம் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கணும். இமாம் சமி அல்லான்னு சொல்லும்போது நின்றுடும், நேரம் நின்றுடும். இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? நிலைக்கு வர வேண்டும். இமாமை சொல்லாலோ செயலாலோ ஒருவர் முந்துவாரையானால் அவருடைய தொழுகை வீணாகிவிடும். தயவு செய்து இந்த 4 விஷயங்களில் நல்ல கூடுதல் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய அமல்கள் குறைவு, வாழ்நாள்கள் குறைவு, செய்யக்கூடிய அமல்களும் குறைவு, அதில் எவ்வளவு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்று தெரியவில்லை, அதுவும் குறைவு. கடைசியில் நேரங்களையும் காலங்களையும் செலவழித்து வீணாக குனிந்து நிமிஞ்ச அந்த எக்ஸசைஸோடு நம்ம போயிடக்கூடாது. குனிஞ்சு நிமிந்த எக்ஸசைஸோடு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. ஆகவே என்னுடைய அமல்களில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தாய்மார்கள் இந்த இமாமுடைய பின்பற்றக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இங்கே இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய கண்களுக்கு அப்பால் ஒரு செவருக்கு பின்னால் நிற்கிறீங்க, எங்களுடைய சப்தங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்குது. எங்களுடைய சப்தங்கள் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த 27வது தினம் லைலத்துல் கத்ருடைய தினமாக இருக்கலாம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் என்பது 1000 ஆண்டுகள் அமல் செய்வதை விடவும் சிறந்த ஒரு நாள். எல்லா 84 வருடங்கள் அமல் செய்வதை விடவும் சிறந்த அமல்கள், சிறந்த கூலிகள் கிடைக்கப்படக்கூடிய நாள். ஆகவே இந்த நாளில் இருக்கலாம் என்று பரவலாக எல்லா இடங்களிலும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துடைய நம்பிக்கையாக இருப்பதினால் இன்று இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. நாமும் அதை அந்த நாளாக இருக்கலாம் என்று அமல்களை செய்கிறோம். வாய்ப்பு அந்த நாளாக இருந்தால் முழுமையாக நன்மையுடைய வாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மிச்சமுள்ள காலங்களில், நேரங்களில் ஹசரத் அவர்கள் சொல்லி இதே போன்று தஸ்பீஹ் நஃபீல் தனியாக தொழுது கொள்வது, தஸ்பீஹாத்துகளை செய்து கொள்வது, திக்ராத்துகளை செய்வது, குர்ஆன் ஓதுவது போன்ற நல்ல அமல்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கும் நன்றி, நல்ல நசீபுகளை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம்,
இந்த இடங்களில் மட்டும் அமல் செய்பவனை பற்றி ஹதரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இவர்கள் அல்லாஹுடைய மாண்பை அறியாதவர்கள். குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹுடைய மாண்பை புரிந்து கொள்ளாதவர்கள். வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? காலத்துக்கு மட்டும், ரமதானுடைய காலத்தில் மட்டும் 5 நேரம் தொழுவேன், ரமதானில் மட்டும் நோன்பு வைப்பேன், ஹஜ்ஜுக்கு போன சமயத்தில் மட்டும், உம்ராக்கு போன சமயத்தில் மட்டும் தஹஜ்ஜத் தொழுவேன். காலங்களிலும் நேரங்களிலும் இடங்களில் மட்டும் அமல் செய்வதற்கிறதே அது அல்லாஹுவை புரிந்து கொள்ளாத தன்மை என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனம் இப்படி சொல்லுவாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன குழந்தையா தொட்டுள்ள இருக்கும்போது அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும். நல்ல பிள்ளையாக தானே இருந்த, எப்படி ஆம்பளை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிட்ட நீ அப்படின்னு நீ சொல்கிற, அது சாத்தியமானதா? ஆண் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொண்டேன் என்று நீ சொல்கிறாயே, இது சாத்தியமானதா? உன் குடும்பத்தில் யாரும் அப்படி கெட்டு போயிடலையே, ஏன் நீ இப்படி செஞ்சுட்டு வந்த என்பதாக கேட்கின்ற பொழுது அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பேச மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னைக்கு பேச மாட்டேன், இந்த தொட்டில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகிட்ட பேசுங்க நீங்கள். அப்போ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டிலில் இருந்து கொண்டு பேசியதாக அந்த வரலாற்றை குர்ஆன் பதிவு செய்கிறது. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறார். وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. وجعلني مباركا أينما كنت, நான் எங்கிருந்தாலும் நான் பரக்கத் பொருந்தியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். வஅவ்சானி, அல்லாஹுவே எனக்கு வசியத் செய்கிறான். பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் நீங்கள் நிறைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்பொழுது வரை? மா தும்து ஹய்யன், நீங்கள் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும். நீங்கள் எப்பொழுது இறந்து போகின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் தொழுக வேண்டாம், அப்பொழுது ஜக்காத் கொடுக்க வேண்டாம், அப்பொழுது சதகாக்கள் செய்ய வேண்டாம், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டாம். எப்போ? நீங்கள் இறந்து போய்விட்டால். ஆனால் நீங்கள் இறந்து போகின்ற வரையிலும் நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும், நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும், பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது. எல்லா விஷயங்களும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா தும்து ஹய்யன், உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும். கண்ணியமானவர்களை, எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ரமலானுடைய காலம் வந்ததும் தெரில போனதும் தெரில. வந்த மாதிரி இருக்குது, இன்னும் 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் 4 நாள், அவ்வளோதான், அதுக்குள்ளே போயிடுச்சு. ரமலானுடைய காலங்களில் மட்டும் நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறேன். எப்பொழுது வரைக்கும்? வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், நீங்கள் மரணம் உங்களுக்கு வருகின்ற வரையிலும் ரப்பை வணங்குங்கள். உங்களுக்கு எப்பொழுது மரணம் வருகிறதோ அப்பொழுது வரைக்கும் நீங்கள் ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான், யார் இந்த கொஞ்ச நாள் அமல் செய்கிறது, கொஞ்ச நாள் அமல் செய்கிறதே இல்லை, அந்த ஒரு மனிதனுடைய உதாரணங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒரு பெண்மணி அழகாக நூலை ஒன்று சேர்க்கிறார், நூல் நூற்கிறார். அதை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நல்ல பின்னிருக்கிறார். அந்த நூலை நல்ல நூல் பின்னி வந்து என்ன செஞ்சு அதை திரும்ப தானாகவே வெட்டி கொண்டார், வெட்டி துண்டு துண்டாக்கிட்டார். இந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த பெண்மணியை யாரேனும் நீங்கள் மதிப்பீர்களா? கண்ணியமானவர்களே, ஆகவே நேரங்களும் காலங்களும் இடங்களும் நம்முடைய அமல்களை முடிவு செய்யக்கூடாது. எது முடிவு செய்ய வேண்டும்? என்னுடைய அமல்களை எங்கள் உயிர் தான் முடிவு செய்ய வேண்டும். எங்கள் உயிர் இருக்கின்ற வரையிலும் நாங்கள் 5 நேரம் தொழுவோம், எங்கள் உயிர் இருக்கின்ற வரையும் நல்ல வார்த்தைகள் பேசுவோம், எங்கள் உயிர் இருக்கின்ற வரையிலும் இந்த ரமதானில் செய்த அமல்களை போன்று அமல் செய்வோம். இணைத்துக்குரிய மேலான பெரிய நண்பர்களை, ஹஜ்ஜில் போய் என்ன செய்திருப்பார்? ஹஜ்ஜில் போய் எல்லா நாளும் தஹஜ்ஜத் தொழுதிருப்பார். பிரயாணத்தில் திரும்பி வரும்போது 5 நேர தொழுகை போயிருக்கும்.
ஹஜ்ஜில் உம்ரால டெய்லி 2:30 மணிக்கு ஹரமுக்கு போயிடுவார், தஹஜ்ஜத் தொழுவார், தவாப் செய்வார், துவா செய்வார், அழுவார். ஆனால் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன செஞ்சிடும்? 5 நேர தொழுகையில் 2, 3, 1, 5 எல்லாமே என்ன செஞ்சிடும்? பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அது போன்ற உதாரணம் கொண்ட பெண்மணியாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். கண்ணியமானவர்களே, நாம் செய்த அமல்கள் கடைசி வரையிலும் செய்யப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் கடைசி வரையிலும் செய்யப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது, நபியுடைய அமல்கள் எப்படி இருந்தது? கான அமலுஹு தீனன், அவருடைய அமல் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா அதுவமுஹா, அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? தொடர்ந்து ஒரு அமலை செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சரி, தொடர்ந்து ஒரு அமலை செய்து கொண்டே இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது? ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம், நிறைய சொல்லியிருக்கிறாங்க. முதலாவதாக சொன்னார்கள், பாவத்தை விட்டு உங்களுடைய அமல்கள் உங்களை தடுத்து விடும். பாவங்களை விட்டு உங்களை அமல் தடுத்து விடும். தொடர்ந்து அமல் செய்து கொண்டே இருப்போமே, ஏதேனும் ஒரு அமலை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களை தடுத்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் இருக்கிறாரு, இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார். இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார், ரொம்ப நேரம் தொழுகிறாரு. காலையில் ஆயிட்டா திருடுறார். இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், காலையில் ஆயிட்டா திருடுறாரு அப்படின்னு சொல்லி நபியிடம் வந்து சொல்லப்பட்டுச்சு ஒரு மனிதரை பற்றி. நபி சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மையானால், அவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், காலையில் திருடுகிறார் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையானால் நிச்சயமாக ஒரு நாள் அந்த தொழுகை அந்த திருட்டை இல்லாமல் ஆக்கிவிடும். ஏனென்றால் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, அது பாவங்களை விட்டு நிச்சயமாக உங்களை தடுக்கும், ரப்பின் பக்கமாக உங்களை நெருக்கி வைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் இந்த சபையில் நிறைய தடவை நபி ஸல்லல்லாஹு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தயவு செய்து மனசுக்குள்ளையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாம் அந்த சாபங்களை விட்டு பாதுகாப்பானாக. நபி இந்த மிம்பரில் ஏறும்போது சொன்னாங்க, என் பேரை சொல்லக்கூடிய இடத்துல யார் ஸலவாத்து சொல்லி அவன் மீது சாபம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. ஆனால் தயவு செய்து வேறு வார்த்தைகளை நபியை பற்றி சொல்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் என் வார்த்தைகளிலிருந்து வெளியாகும் போது மனசுக்குள்ளையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை சொல்லுங்கள். நம் வாழ்க்கையின் முன்னேற்றங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் நசீபுகளை கொடுப்பானாக. இரண்டாவதாக, மரண நேரங்களில் ஹுஸ்னே சாத்திமா ஏற்படுகிறது. தொடர்ந்து ஒரே ஒரு அமலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதனால் இறக்கின்ற சமயங்களில் நல்ல மௌத்துகள் ஏற்படுகிறது என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வியாபாரியை நான் கனவிலே பார்த்தேன். அப்போ அவர் அந்த வியாபாரி சொல்றாரு, என்கிட்ட எந்த பெரிய அமல்களும் இல்லை, அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள போறான்னு தெரியல அப்படின்றதா சொல்லிவிட்டு, ஏதாவது ஒரு அமல் தொடர்ந்து செய்த ஒரு அமல் இருக்குமா? அவர் சொன்னாரு, ஒரு அமல் இருக்குது. என்ன அமல்? நான் ஒரு வியாபாரி, கொஞ்சம் காசு பணம் துட்டுலாம் ஜாஸ்தியாக வச்சிருந்தேன். யாராவது கடன் கேட்கும்போது கடன் கொடுப்பேன், கடன் கொடுப்பேன். திரும்ப கடனை தரும்போது அக்பரில் மைசரா வாதஜாவஸரில் மஅசூரா, எவ்வளோ தர்றாங்களோ அதை வாங்கிக்குவேன். ரொம்ப கஷ்டமாக முடியலங்களா அதை கண்டு காணாமல் விட்டுருவேன். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் வியாபாரியாக பணம் காசு சம்பாதித்ததில் இருந்து, பணமுடையவன் என்று பெயர் எடுத்த காலத்தில் இருந்து, நான் கடன் கொடுத்த காலமெல்லாம் கடனை திருப்பி தரக்கூடிய மக்கள் எவ்வளவு தர்றாங்களோ அதை நான் வாங்கிக்கிடுவேன். நமக்கு ஒரு ஆசை, அப்படி யாரா இருக்கா இப்போதைக்கு? அவர் ஆசை இருக்கு, எவ்வளோ நாள் கடன் வாங்கிக்கலாம், எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம் இல்லை? அப்படி ஒருத்தர் நம்ம ஊரில் யாரும் இல்லையே. அப்படி ஒருத்தர் ஒரு வியாபாரி அல்லாஹ் இடத்துல சொன்னார், யா அல்லாஹ், இப்படி தான் நான் செய்வேன்.
எவ்வளவு தர்றாங்களோ அதை வாங்கிக்குவேன், தரல கஷ்டமாக இருக்குன்னா அதை விட்டுருவேன். அல்லாஹ் சொன்னானாம், நபி அவர்கள் கனவில் பார்த்த விஷயங்களை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னானாம், எப்படி உலகத்திலே நீ சில மனிதனுடைய கடன்களை கண்டும் காணாமல் விட்டு விட்டாயோ அது போன்று உன்னுடைய பாவங்களை கண்டும் காணாமல் நான் விட்டு விடுகிறேன், குறைவான உன்னோட அமல்களை கொண்டு உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்பதாக சொல்லி காட்டினானாம். கண்ணியமானவர்களே, ஏதேனும் ஒரே ஒரு அமல், தினந்தோறும் நான் 10 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்வேன், ஒரு அமல் தினந்தோறும் நான் என்ன செய்வேன், யாரும் இல்லா பள்ளியாசலில் யாரும் இல்லாத நேரத்தில் 2 ரக்காத் தொழுவேன். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறார்கள். பள்ளியாசலில் வந்து பார்க்குறது யாருமே இல்லையா, 2 ரக்காத் தொழுது குடுக்குன்னு ஓடிடுவார். யாரா இருந்தாருன்னா மறுவிக்கிட்டு வருவார். அங்கே இங்கேயும் நடக்கிறதும் போகிறதும் வர்றதும் குட்டிப்பட்ட பூனை மாதிரி என்னங்க அங்கிட்டு மாதிரி ஒன்றும் இல்லை செய்யுங்க வரேன் என்னன்னு மறைஞ்சிருந்து பார்த்தானே சரி, பள்ளிவாசலில் யாருமே இல்லை, 2 ரக்காத் தொழுது துவா செஞ்சு ஓடுறாரு. கண்ணியமானவர்களே, ஏதேனும் ஒரே ஒரு அமலை தொடர்ந்து செய்து வாருங்கள், நிச்சயமாக அது நம்முடைய இறுதி நேரங்களை நல்லதாக ஆக்கும். அதுக்கு பிறகு நபி சொன்னார்கள், தொடர்ந்து அமல்களை செய்து வாருங்கள், அது நயவஞ்சக குணங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, நயவஞ்சக குணம் என்பது சாதாரணமான மோசமான குணம் அல்ல, அது நரகத்துக்குரிய குணம். அது நயவஞ்சகம்னா என்ன, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, கோபம் இருக்குது, சரி வாங்க சொல்ல நல்லா இருக்குது, அது சிரிக்கிறது. இந்த குணம் எல்லார்டையும் உருவாகும்னு சொல்றாங்க. இந்த குணம் நம்மிடமிருந்து வெளியே போனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். தொடர்ந்து ஒரு அமலை தொடர்ந்து செய்து வாருங்கள். ஹதீஸில் வருகிறது, யார் 40 நாட்கள் தொடர்ந்து 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு தொழுவாரோ அவருக்கு 2 விடுதலை சீட்டுகள் கிடைக்கிறது. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை, 2வது முனாஃபிக்தனத்திலிருந்து விடுதலை என்பதாக நபி சொல்லி காட்டினார்கள். ஏதேனும் ஒரு அமல், இமாம்கள் இதில் கொஞ்சம் விசாலத்தன்மையை கடைபிடிப்பாங்க. தக்பீர் தஹரீமான என்ன, அசல்ல தக்பீர் தஹரீமான அல்லாஹ் அக்பர் இமாம் சொல்லும்போது நம்மளும் அப்படியே அல்லாஹ் அக்பர் சொல்றது. இமாம்கள் கொஞ்சம் இதில் விசாலத்தை கடைபிடிக்கிறாங்க. எப்போ, முதல் ரக்காயத்து ருக்கு முடிவுக்குள்ளையாவது போய் சேர்ந்துருங்க, இந்த ஹதீஸுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். கனிமனுடைய ஏதேனும் ஒரு அமல் இருக்கிறது, தொடர்ந்து ஒரு அமலை செய்வது இருக்கிறது, அது நம்மை நரகத்திலிருந்தும் முனாஃபிக்தனத்திலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும். அடுத்ததாக நபி சொன்னார்கள், அமல்களை விட்டு ஒருத்தர் தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் தூங்கிட்டார். ஒருவர் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் சஃபரில் போனார், அவருக்கு தொழுகை மிஸ் ஆகிடுச்சு, இமாம் ஜமாத் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வருது, இதா மறந்தல் அபுது அவ் சாஃபர், ஒரு மனிதர் நோயாளி ஆகிட்டாரு, இல்லது ஒரு பிரயாணத்தில் போயிட்டாரு, குதிப லஹு மித்ல மா கான யஅமல் முகீமன் ஸஹீஹன், அவர் ஊரில் இருக்கும்போது எப்படி தொழுதாரோ, நோய் இல்லாத போது எப்படி தொழுதாரோ அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ற சஹாபி நபியிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் 3 நாளில் குர்ஆன் ஓதி முடிக்கலான்னு இருக்கிறேன், அது என் வளமையை ஆக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னாங்க, ஒன்று கஷ்டம், அது 3 நாளில் குர்ஆன் எப்படி, 3 நாளில் அல்லாஹ் பாதுகாக்கும் 30 நாள் ஆகும் போது ஒரு குர்ஆன் முடிச்சவங்க அப்படி கை தூக்கணும்னா இங்க இருக்கிற ஆட்கள்ல அப்படிதான் எண்ணிடலாம். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு என்னால உடனே சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் ஆகும்னு வச்சுங்களேன். ஒரு குர்ஆன் முடிச்சவன்னா இப்படி பார்த்து எண்ணிடுவேன் ஒரே நிமிஷத்துல, 1 நிமிஷம் கூட எனக்கு வேணாம், கண்ணிமைக்கும் நேரத்துல சொல்லிடலாம். அவர் என்ன சொன்னாரு, அம்ர் இப்னு ஆஸ், அல்லாஹ் தஆலா குறை சொல்றதுக்காக அல்லாஹ் நமக்கெல்லாம் ஓதக்கூடிய நசீபுகளை கொடுப்பானாக, குர்ஆனோடு காதலிச்சு ஓதக்கூடிய நசீபுகளை கொடுப்பானாக, நம்முடைய சந்ததிகளை குர்ஆனுக்காக பாடுபடக்கூடியவர்களாக உருவாக்குவானாக. அம்ர் இப்னு ஆஸ் கேட்டார், யா ரசூலல்லாஹ், 3 நாளில் குர்ஆன் முடிச்சிடவா அப்படின்னு கேட்டார். அப்படி சொன்னாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க அப்படின்னா. இல்லை யா ரசூலல்லாஹ், 3 நாளைக்கு வாலிபான் அப்படியா ஓதுங்க. அம்ர் இப்னு ஆஸ் 3 நாள் சஹாபி, 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் காலமாச்சு, வயசாச்சு, வயோதிகமாச்சு, ஓத முடியாது. மனசுல தெம்பு இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல, இப்போ நம்ம வயசானவங்கலாம் சொல்றோம்ல, என்ன செய்யறது, எப்படியெல்லாம் ஓடி ஆடி வேலை பார்க்கணும் தெரியுமா, மனசு போய் சொல்றது, உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்துழைக்க மாட்டேங்குது சொல்றோமா இல்லையா. அதே போன்று அமல்கள் செய்வதற்கு மனம் ரெடியா இருக்குது, உடல் ஒத்துழைக்கல, 3 நாளில் குர்ஆன் முடிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில் யோசிக்கிறாரு. கொஞ்சம் நபி சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு மாத்திக்குவோமான்னு யோசிக்கிறார்.
இல்லை, நபி உயிரோடு இருக்கும்போது எப்படி 3 நாள்ல ஒரு குர்ஆன் முடிச்சனோ அதே மாதிரி என்னுடைய இறப்பு வரையிலும் நான் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பேன்னு சொல்லி ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். தாங்கள் இறந்து போகின்ற அந்த நொடிகள் வரையிலும் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்! அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மனைவி, அவருடைய மகன் 3 பேர் என்ன செய்வாங்க, ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நைட்ல 3ல் 1 பங்கு நான் தொழுவேன், அமல் செய்வேன். அதுக்கடுத்து நான் போய் தூங்கிடுவேன். மகனாகிய நீ என்ன செய்யணும், 3ல் 1 அமல் செய்யணும். அதுக்கடுத்து அவரும் தூங்கிடுவாரு. அதுக்கடுத்து மனைவி. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகம் இருக்கிறது தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய சமூகமாக உருவாகி இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன அமலை சொல்லி கொடுத்தாங்க. என்ன அமல்? நைட்டு தூங்கும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. எவ்வளவு கஷ்டம் இது! கஷ்டமா கஷ்டம் இல்லையா? கஷ்டமா கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தானே. வெறும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் போரின் சமயத்தில் கூட இதை நான் விடவில்லை. போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இரவு நேரங்களில் போர் நிறுத்தப்படும் இல்லையா, எவ்வளவு கடினமான சூழல், அந்த நேரத்திலும் நான் விடவில்லை. என் மரணம் வரையிலும் நான் இதை விடமாட்டேன் என்பதாக சொன்னார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, ஏதேனும் ஒரு அமலையாவது தொடர்ந்து மௌத் வரையிலும் செய்வதற்கான சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, நீங்கள் தொடர்ந்து ஒரு அமலை செய்கிறீர்கள் என்றால் அந்த அமல் அல்லாஹ்வுடைய கபூலியத்திற்கான அடையாளம் என்பதாக சொல்கிறார். அந்த அமலை அல்லாஹ் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய அமல்கள் கபூல் செய்யப்பட்டது என்ற விஷயம் தெரிந்து கொள்வதற்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால் தொடர்ந்து ஒரு அமல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமதானில் செஞ்சோம், கொஞ்சம் குறைவுகள் ஏற்படலாம். ஒரு அமல் நபிஸா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அமலை நீங்கள் ஜோஷாக செய்வீங்க, அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன தொய்வு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்யணும் அதையும் சொன்னாங்க. யார் அமல்களில் ஜோஷா செஞ்சுட்டு கொஞ்சம் தாமதம் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவாரோ அவருக்கு நான் பொறுப்பாளின்னு சொன்னாங்க. என்ன செய்தாங்க? 10 ரக்காய் தொழுதீங்களா, 2 4 தொழுது. முற்றிலுமாக ஒரு அமலை இல்லாமல் ஆக்கி விடாதீர்கள். தராவி 20 ரக்காயத்து 3 ரக்காயத்து வித்திரு தொழுதோம், 23 இஷா ஒரு 4 27 ரக்காயத்து அன்னைக்கு நைட்ல கால் வலி தெரியல. ரமதான் முடிஞ்சோடனே அஜரத்து நின்று ஓதுவது என்ன இப்ப நேரம் ஓதிக்கிட்டு ஓத வேண்டியதானே. இந்த டெய்லி 25 பக்கம் ஓதிருக்காரு அஜரத்து, டெய்லி 25 பக்கம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நின்றுருக்கோம். ரமதான் கால் வலி தெரியல. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலும் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிராம அன்னைக்கு ஒரு 4 ரக்காயத், தஹஜ்ஜுத் ஒரு 4 ரக்காயத், தஹஜ்ஜுத் 8 ரக்காயத் தொழுதுகிட்டு இருக்கிறோம். 3:15 ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் நிக்கிறோம், ருக்கு செய்யறோம், வலிக்கல. நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய அமல்கள் எல்லாம் இதோட ஏற கட்டி வை, அடுத்த ரமதான் வரட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் போய்விடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அதுபோன்று தர்மங்களில் சதகாக்களில் உடைய சிந்தனைகளை கொஞ்சம் நீ ஆழமாக செலவழிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் இதோடு நிறைவு செய்வேன். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கடினமான பஞ்சம், எங்கு தோணினாலும் உப்பு தண்ணியா வருது. அப்போ எங்க நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எங்க இருக்கும்? அப்புறம் பார்த்தா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல தண்ணி எடுக்கலாம் போனால் ரொம்ப கூலிங்காகவும் தண்ணி இருக்கும், ரொம்ப அமிர்தமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். தண்ணி எடுக்க போனால் அதோட எகோதியோடது. அவர் சொல்றார், நான் காசுக்கு தான் தண்ணியை கொடுப்பேன். அது எவ்வளவு? நார்மலாக எவ்வளவோ அதோட டபுளாக தான் கொடுப்பேன். ஏன்னா முஸ்லீம்கிட்ட வாங்க வந்திருக்கீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்காக கொடுக்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு போய் இந்த கிணறை எனக்கு தந்ததையா, நான் கரையை பேசிக்கிறேன். அவர் எவ்வளோ காசு இருந்தாலும் நான் தரமாட்டேன். யஹூதி சொல்றார், எவ்வளவு காசு இருந்தாலும் நான் தரமாட்டேன் என்பதாக சொல்கின்ற பொழுது ஒரு வியாபாரியாக யோசிக்கிறார்கள் ஹஜ்ரத் உஸ்மான். சரி, முழு கிணறையும் தர வேணாம், பாதி கிணறு தான்.
சரி ஃபுல்லாக தான் கேட்கலையே, பாய் தானே கேட்குறாரு. வியாபார நுணுக்கம், நீ உங்களை டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு, பாதி உங்களுக்கு பாதி எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நீங்கள் தண்ணி பிடிச்சிருக்க, ஒரு நாள் நான் தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஹதரத் உஸ்மான் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த கிணத்தில் பாதி விலைக்கு வாங்கியிருக்கிறேன், என்னோட டர்ன் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் முஸ்லீம்கள் ஃப்ரீயாக குடிச்சிருங்க. ஒரு நாள் யஹூதி நிற்கிறாரு, யாருமே தண்ணி வாங்க வரல. அடுத்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த யஹூதி சொல்றாரு, உஸ்மான் உங்கள் டென் நான் வந்துடுறேன், ஏன் டென்னை நீங்கள் போய்க்கிங்க. திரும்ப வந்தாங்க, யாரு? யஹூதி நிற்கிறாரா, தண்ணி வேணாம், போயிடுறாங்க. உஸ்மான் நிற்கிறாரா, தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் சொன்னார், முழு கிணறை நீங்களே வாங்கிக்கிங்களேன். எப்படி? ஃபஸ்ட்டு உஸ்மான் போய் கேட்டாங்க, கொடுக்கல. அப்புறம் என்ன செய்தார்? முழு கிணறையும் நீங்களே வாங்கிக்கிங்களேன். கண்ணியமானவர்களே, முழு கிணறையும் வாங்கி என்ன செஞ்சாங்க? அந்த நேரத்தில் மதீனாவுடைய எல்லோருக்கும் ஃப்ரீயாக தண்ணி கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலங்களில் நிறைய சதகாக்கள் செஞ்சுருக்கிறோம், நிறைய சக்காத் கொடுத்துருக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறோம். கண்ணியமானவர்களை, தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள், தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள். சதகாக்களுடைய, சக்காத்துடைய, தான தர்மனுடைய தேவை இந்த சமூகத்தில் நிறைய இருக்குது. மருத்துவமனைகளில் போய் பாருங்கள், நம்முடைய முஸ்லீம் மக்களுடைய நிலைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க. ஆனால் தயவு செய்து உங்களுடைய சதகாக்களை இதோடு நிறுத்தி விடாமல் என்ன செய்யணும்? தொடர்ந்து நீங்கள் இதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த சதகாக்களை தொடர்ந்து செய்கிறார்களோ அது அவர்களுக்கு நிழல் என்பதாக சொன்னார்கள். இங்கும் நிழலாக இருக்கும், மறுமை நாளிலும் நிழலாக இருக்கும். நிழல், இங்கே உள்ள நிழல் என்ன அர்த்தம்? உங்களுடைய நோய் நொடிகள், உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள், உங்கள் மீது ஏற்படக்கூடிய பொறாமைகள், நல்ல விஷயம் கவனிக்கணும். சதகாக்கள் என்ன செய்யுது? உங்கள் மீது ஏற்படக்கூடிய பொறாமைகள், கந்திஷ்டிகள், கோள்கள் எல்லாத்தையும் விட்டு உங்களை இந்த சதகாக்கள் பாதுகாக்கிறது. ஆகவே சதகாக்களை தயவு செய்து நிறுத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாவது தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த நசீபுகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதுபோன்று நல்ல நசீபு பெற்ற மக்களாக வாழக்கூடிய நசீபுகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் உயிருள்ள வரையிலும் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.